9 டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. 24 மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க. இது இப்ப நம்மகிட்ட இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்கு. முன்னாடியே பாலக்கோட் சமயத்திலையும் யூஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம. ஆனா அப்போ ஒரு மெசேஜ் வேற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியதா இருந்தது. இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அடி கொடுக்கணும். புல்வாமா அட்டாக் அப்புறம் பாலக்கோட் ஸ்ட்ரைக் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் குவைட் ஆயிருக்காங்க. இப்போ திருப்பி பஹல்காம் அட்டாக் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு அட்டாக். இப்போ இதை ஃபுல்லா நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுத்து புரிய வச்சாதான் இம்பாக்ட் இருக்கும். ஜெய்ஷே முகமது லீடரை நம்ம 98ல அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தி போனதுல ரிலீஸ் பண்ணோம். அதுல இருந்து நம்மளுக்கு தலைவலி தான் அந்த ஆளு. 4 முகாம்கள் வந்து அந்த பாகிஸ்தானுக்குள்ளே நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அது டிஸ்பியூட்டட் ஏரியா. அதனால இன்சர்ஜென்ஸ் இருக்காங்க, அதனால முஜாஹிதீன்ஸ் இருக்காங்க. அவங்க பண்ணுவாங்க, அவங்க எங்க கண்ட்ரோல் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க எப்பவுமே பாகிஸ்தான். அதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்காம நீ எங்க இருந்தாலும் நான் ஒன்னு அடிப்பேன். மெயின் பாகிஸ்தான் லேண்ட் ஆகட்டும், சிந்த் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், ஆக்குபைட் பிஓகே ஆகட்டும், எங்க இருந்தாலும் நான் அடிப்பேங்கிற மெசேஜ் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த அந்த சிந்தூர் ஆபரேஷன் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட வந்து ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இந்த சிந்தூர் ஆபரேஷன் பத்தி உலக நாடுகள் எல்லாமே நம்ம வந்து பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இது மெயினா ப்ராப்ளமே இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானுடைய ஸ்டேட் சப்போர்ட், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஸ்டேட் சப்போர்ட் தான் பெரிய ப்ராப்ளம். அது அங்க ஜெய்ஷே முகமது, எல்இடி இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக அவங்க வேலை பண்றாங்க. இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் வேற அந்த இதுல அந்த ஆங்கிள் வேலை பண்றாங்க அவங்க. அதனால அது இது இப்ப 30 வருஷமா இந்த ப்ராப்ளம் ஜியாவுல் ஹக் ஆரம்பிச்சு வச்ச ப்ராப்ளம் இன்னும் அது சார்ட் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அதனாலதான் புல்வாமா அட்டாக் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் 71க்கு அப்புறம் பாலக்கோட் ஸ்ட்ரைக் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் குவைட் ஆயிருக்காங்க. இப்ப திருப்பி பஹல்காம் அட்டாக் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான ஒரு அட்டாக். அதுக்கு இப்ப இதை ஃபுல்லா நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுத்து அது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு பாகிஸ்தான் ரொம்ப அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்கும்ங்கிறத புரிய வச்சாதான் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். அதோட உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து பாகிஸ்தானை கண்டிச்சாதான் மற்ற ப்ரெஷர் கொடுக்கணும். ஃபைனான்ஷியலா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், எதுவுமே இல்லாம அவங்களை ஐசோலேட் பண்ணோம்னா அப்பதான் இந்த மாற்றங்கள் எதுவும் வர முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த பதிலடி ரொம்ப அவசியம். இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் ரொம்ப முக்கியமா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு தான் சொல்லணும். நான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 கேம்ப்ஸ் வந்து டெரரிஸ்டோட கேம்ப்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம் சார். இதுல வந்து நம்ம பயன்படுத்த அந்த ட்ரோன்ஸ்ல இருந்து மிசைல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து மற்ற நாடுகள் நம்ம 24 கேம்ப்ஸ் இல்ல 9 டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. 24 மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணி இப்ப ரொம்ப அக்யூரேட்டா டிஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆயிருக்கிறது. இது எப்படி சார் நம்மளால பண்ண முடியுது? ஏன்னா நம்ம இதோட பின்னணி பத்தி சொல்லுங்க. இது இப்ப நம்மகிட்ட இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்கு. முன்னாடியே பாலக்கோட் சமயத்திலையும் யூஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம. ஆனா அப்போ ஒரு மெசேஜ் வேற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியதா இருந்தது. இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அடி கொடுக்கணும். அது முக்கியமா இந்த தடவையும் கொஞ்சம் லிமிட் பண்றோம் நம்ம. அதாவது எஸ்கலேஷன் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய ரொம்ப முக்கியமான பொருளாதாரமாகட்டும், ஆர்மி மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் ஆகட்டும், அதெல்லாம் டச் பண்ணல. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அவங்களுடைய ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய இருக்கிற இடம், அவங்க எங்க காங்கிரிகேஷன் இருக்கு, அந்த இடம்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் வேலை இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ், ரொம்ப ப்ரிசிஷன் வெப்பன்ஸ்லாம் இப்போ நம்மகிட்ட இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ணிருக்கோம். இவ்வளவு நாள் அதெல்லாம் யூஸ் பண்ணாம அவ்வளவு யூஸ் பண்ணல. இப்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட்ல இருந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஆகட்டும், ஏர் டு கிரவுண்ட் மிசைல் ஆகட்டும். அதனால என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்டரை கிராஸ் பண்ணல நம்ம ஏர்கிராஃப்ட்லாம். அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா 9 டார்கெட் நல்லா செலக்ட் பண்ணி அதை அடிச்சிருக்காங்க. காட்டுதா சார் இது? ஆமா, இது ஸ்ட்ரெங்க், எஃபெக்டிவ்னஸ் காமிக்குது ஒண்ணு. ரெண்டாவது ஜெய்ஷே முகமது லீடர் மசாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேரு அடிபட்டு அதுல இறந்திருக்காங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது ஒரு பெரிய ஆப்டிக்ஸ் நம்மளுக்கு நிறைய ரொம்ப
பெருசாவே கிடைச்சிருக்கு இந்த ஆக்ஷன்ல. பட் ஆனா இந்தியாவுக்கு மசூத் அசாத் மாதிரியான அவங்க வந்து பெரும் தலைவலியா தான் இருந்திருக்காங்களே சார். நம்ம இந்த அட்டாக்லயே வந்து அவர் எலிமினேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தகவல் எல்லாம் வந்திருக்குல்ல. பட் அது அந்த அது இந்த ஸ்ட்ரைக்குடைய ஆப்ஜெக்டிவே அவங்களுடைய டாப் லீடர்ஷிப் எலிமினேட் பண்ற ஆப்ஜெக்டிவ் முக்கியமா அதுல இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க எங்கெங்க எந்தெந்த இடத்துல இருப்பாங்கிற ஒரு அனுமானத்தோட இந்த அட்டாக் பண்ணிருப்பாங்க. அது நிறைய பேர் அடிபட்டிருக்கலாம், கொஞ்சம் பேர் தப்பிச்சிருந்திருக்கலாம். ஜெய்ஷே முகமது லீடர் நம்ம 98ல அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தி போனதுல ரிலீஸ் பண்ணோம். அதுல இருந்து நம்மளுக்கு தலைவலி தான் அந்த ஆளு. அதனால இப்போ ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம். இப்போ அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனலா ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கு UN. அதனால அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாகிஸ்தானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. இருந்தாலும் இந்த ஐடியாலஜி அவங்க ஃபாலோ பண்றதுனால இவங்கெல்லாம் சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை ஒழிச்சு கட்டினாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இப்ப நம்ம புல்வாமா, பாலக்கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம ரிட்டலியேட் கொடுத்திருக்கோம் சார். பட் அதுல இருந்து இந்த ஒரு சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்றது எப்படி வேறுபட்டு இருக்கு சார்? இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வரைக்கும் நம்ம எஸ்கலேஷன் 2 நாடுகளும் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட், அதை நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். அதனால எந்த ஒரு பெரிய முழு அளவு போருங்கிறது அது ஒரு ரொம்ப அப்சல்யூட் லாஸ்ட் ரிசார்ட்டா இருக்கணும். தேவை அனாவசியமா எஸ்கலேஷன் இதுக்கு இடம் கொடுக்கணும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் சரி பதிலடி கொடுத்து ஆகணும், நாங்க உங்க நாட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது தயங்க மாட்டோங்கிற ஒரு மெசேஜஸ் கொடுக்கறதுக்கு தான் பாலாகோட் ஸ்ட்ரைக். இது அந்த விதத்துல அது ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன். ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது அந்த அடுத்த நாள் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து இப்போ புரிஞ்சுக்கிச்சு. ரொம்ப ஒரு கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப லிமிட்டட் இது பண்ணோம்னா பாகிஸ்தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சோம்னா அப்புறம் அது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு இம்பாக்ட், கரெக்டான இம்பாக்ட் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதனால இந்த மாதிரி பண்றோம். இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ரெஸ்பாண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த அட்டாக்கு? இப்ப நடந்துட்டே இருக்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஆர்டிலரி யூஸ் பண்றாங்க பார்டர் லைன்ல, LOCல அது ஃபயரிங். அது வருஷ கணக்கில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை எப்படி டீல் பண்றது தெரியும் நம்மளுக்கு ரொம்ப கிளியரா. ஆனா இப்ப வந்துட்டு அவங்க ட்ரோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்மளும் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். இப்போ வந்து நியூஸ் படி லாகோருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு. அதனால இது இப்போ கொஞ்சம் எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த எஸ்கலேஷன் ஒரு கண்ட்ரோல்டு எஸ்கலேஷன். இதுக்கு மேல அவங்க பாகிஸ்தான் இது பண்ணாங்கன்னா அப்போ பெரிய மிசைல்ஸ் வச்சு நம்ம அடிக்கிறது, இல்லை வேற மாதிரி ஆங்கிள் அடிக்கிறது, அதுக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல பிளான் அவுட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கவர்மெண்ட் தெரியும். பொதுவா இது மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் நைட் டைம்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஒன்னு சர்ப்ரைஸ் வேணும். ஏன்னா இதுல சர்ப்ரைஸ் கொஞ்சம் லிமிட்டட் தான், இருந்தாலும் சர்ப்ரைஸ் அச்சீவ் பண்ண முடியும். அதனால எந்த டார்கெட்னு அவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு எல்லா இடத்தையும் 365/7 கண்ட்ரோல் ப்ரிப்பேர்டா வச்சுட்டு இருக்கிறது கஷ்டம். அது எந்த எவ்வளவு பெரிய பவரா இருந்தாலும். ஆனா இந்த மாதிரி இடத்துலலாம் வரலாங்கிறத ஒரு அனுமானம் பண்ணி அவங்க தயாரா இருந்திருப்பாங்க. ஏன்னா இது பஹல்காம் நடந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் இந்தியா திருப்பி அடிக்குங்கிறது எதிர்பார்ப்பு பாகிஸ்தான்ல கட்டாயம் இருந்திருக்கும். ஆனா அது அதே சமயத்துல அவங்கள வந்துட்டு அது ஒரு ப்ரெஷரும் உண்டு பண்ணுது. இந்த மாதிரி அடிப்பாங்க, எங்க அடிப்பாங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர் இந்த நாட்டுக்கு. சரி, அந்த ப்ரெஷர் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸோட அடிக்கணும்னா மெயினா நைட்ல அடிக்கிறது தான் பெட்டர். ஓகே சார், இதுல முக்கியமா இப்ப இந்தியா பக்கம் தான் எல்லாமே அந்த பெஹல்காம் அட்டாக் அப்புறம் எல்லா நாடுகளும் நம்மளுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாட்டுல வந்து எப்பயுமே பாகிஸ்தான் ஃபேவரா வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு நிலைப்பாட்டிலேயே வந்து அவங்க பாகிஸ்தான் ஃபேவரா தான் நிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? பாகிஸ்தான் ஃபேவரா ஒன்னும் நிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பொசிஷன், சீனாவும் இப்ப இந்தியா சீனாவுக்கு இடையே இருக்கிற வர்த்தகமே $120 பில்லியன் பக்கமா போயிட்டு இருக்கு, $130 பில்லியன் பக்கமா. அதனால அவ்வளவு ஈஸியா இந்தியாவை இக்னோர் பண்ண முடியாது. இதுல $100 பில்லியன் அவங்களுக்கு சாதகமா இருக்கு அவ்வளவு. அதனால பாகிஸ்தான்ல என்ன ட்ரேட் அவங்களுக்கு நடக்குது? அவங்களோட வெப்பன்ஸ் மட்டும் தான் செல் பண்றாங்க. அவங்க சிபெக் ஒரு ஷாம்பிள்ஸ்ல இருக்கு. அதனால ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் பாகிஸ்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் அவங்களுக்கு. அதனால அவங்களால ட்ராப் பண்ணவும் முடியாது. அதே சமயத்துல பார்த்துருந்தீங்கன்னா எந்த பின்னாடி முதல்ல நடந்த போராகட்டும், வேற எந்த ப்ராப்ளமா இருந்துட்டும்,
சீனாவும் 2 பேரும் இதை ரிசால்வ் பண்ணுங்க, எஸ்கலேட் பண்ணாதீங்க, அந்த பொசிஷன் தான் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்தியனுடைய அட்டாக்கை அவங்க ஓவரா ஒன்றும் கிரிட்டிசைஸும் பண்ண கிடையாது. இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறது மௌனம் சமைச்சாங்களே, அது ஒரு நிலைப்பாடு வந்துட்டு இந்தியா பண்ணது கரெக்டுங்கிற மாதிரி தான் ஆயிடுது அவங்க பொசிஷன்லையும். அதனால ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு பொசிஷன் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஓவர் சப்போர்ட் பாகிஸ்தான் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னருங்கிறதுனால ஓரளவுக்கு சப்போர்ட் கட்டாயம் இருந்துதான் ஆகும் அவங்க. இப்போ கிட்டத்தட்ட இதுல அந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் 4 முகாம்கள் வந்து அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 5 முகாம் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த அட்டாக் எப்படி பாக்குறீங்க? இது முக்கியமான மெசேஜ் இதுதான். அதாவது நீ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அது டிஸ்பியூட்டட் ஏரியா, அதனால இன்சர்ஜென்ஸ் இருக்காங்க, அதனால முஜாஹிதீன்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க, அவங்க எங்க கண்ட்ரோல் இல்லைங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க எப்பவுமே பாகிஸ்தான். அதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்காம நீ எங்க இருந்தாலும் நான் ஒன்னு அடிப்பேன். நான் மெயின் பாகிஸ்தான் லேண்ட் ஆகட்டும், சிந்த் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், இல்ல ஆக்குபைட் பிஓகே ஆகட்டும், எங்க இருந்தாலும் நான் அடிப்பேங்கிற மெசேஜ் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப். அதனால இனிமே அந்த ஆர்குமெண்ட் அவங்க வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ லாகோர்ல வச்சுட்டு ஜெய்ஷே முகமது ஆளுங்களை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க, அங்க வச்சு நடத்துறேன்னா அங்கேயும் வந்து அடிப்பேன் நான். அதனால அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இதுல இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. சார், இப்ப நம்ம மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சு கொள்ளப்பட்டாலும் கூட, போர் அப்படின்றது தேவையில்லாத ஒண்ணு, அது வந்து மனித தன்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரியான வாதங்களும் முன்வைக்கப்படுது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்பவுமே இருக்கும். போர்னு வந்ததுன்னா நாட்டுக்கும் கஷ்டம், நம்ம எக்கானமி ஒரு அடிப்படும், மக்களுக்கு கஷ்டம், உயிர்கள் நிறைய சேதம் ஆகும். அதனால போருங்கிறது எப்பவுமே தேவையில்லாத ஒண்ணு. போர் இல்லாம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னா அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். ஆனா ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அந்த என்னதான் பண்ணாலும் இவங்க வந்து திருந்த மாட்டாங்க, இந்த ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அப்ப போருக்கு தயாரா இருக்கணும். அதனாலதான் வெஜிஷியஸ்னு ஒரு ரோமன் ஜெனரல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காரு, இஃப் யூ டிசைர் பீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வார். அதனால வாருக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது ஒரு விஷயம், அது கட்டாயம் தேவை. ஆனா வாரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுக்கக்கூடாது, அது லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். மற்ற எல்லா ஆங்கிளும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசியில் தேவைதான், போரால தான் இதை சரிப்படுத்த முடியும்னா அப்ப பண்ணி தான் ஆகணும், வேற வழி. இது மாதிரி ஆபரேஷன்ஸ் நடக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளாகட்டும், அவங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கும்? அந்த சூழல் எப்படி இருக்கும்? நீங்களும் ராணுவத்துல பணியாற்றி இருக்கிறீங்க, அவங்களுடைய அவங்க மனநிலை எப்படி சார் இருக்கும் இது மாதிரி விஷயங்கள்ல? ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் பூரா யூனிஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம போர்னு வந்ததுன்னா அதை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், கட்டாயம் அதுல நம்ம பங்கு அதுல நிறைவேற்றணுங்கிறது தான் எந்த மிலிட்ரி மேனும், இந்தியாவாகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எங்க இருந்தாலும் மிலிட்ரி மேன் அந்த ட்ரைனிங் அந்த மைண்ட் செட்டோடு தான் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இந்தியாட்ட இருந்து வரும், அது எஸ்கலேட் ஆகிறதுக்கு வழி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோங்கிறது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கும் போற லாஸ்ட் ரிசார்ட்டா தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபுல் ஃபிளெஜட் வார் ஆச்சுன்னா அவங்க தான் ரொம்ப டேமேஜ் ஆவாங்க, அவங்களுக்கு தான் பயங்கர அடி வரும். அடுத்த 71ல நாடு 2ஆ உடைஞ்சது பாகிஸ்தான். இந்த பெரிய போர் முழு அளவுல வந்ததுன்னா அது துண்டு துண்டா போயிடும், அந்த பயம் பெருசா இருக்கு அவங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த சிந்தூர் ஆபரேஷன் பத்தி. உங்க கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ சார்.